எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே சில உபதேசங்களை உங்களிடத்திலே கூறலாம் என ஆசைப்படுகிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லுகிற போதும் அவனுடைய அருமறையிலே பதிவு செய்கிறான். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். இந்த உலகத்திலே வாழ்கிற போதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அதிகமான சொத்து செல்வங்களை கொடுத்து விட்டால், அவனை இந்த உலகத்திலே வாழ்கிற போது கண்ணியப்படுத்தி விட்டால், அந்த மனிதன் எப்படி தெரியுமா கூறுவானாம்? ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் என்று அந்த மனிதன் கூறுவானாம். இன்னும் சிலர் இருக்குகிறார்கள், எப்படி தெரியுமா? ஃபஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் சோதிக்க நாடிவிட்டால் அந்த மனிதன் கூறுவான், எப்படி தெரியுமா? ஃபயகூலு ரப்பி அஹானன். படைத்த ரஹ்மான் இழிவுபடுத்தி விட்டான் என்பதாக அந்த மனிதன் கூறுவானாம். அப்படி அல்ல என் அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்க நாடுகிறானோ அவர்களை அதிகமாக சோதிப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு எதனை உணர்த்துகிறது தெரியுமா? அல்லாஹ் சிலரை கண்ணியப்படுத்தி விட்டால், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் கொஞ்சம் சோதிக்க நாடிவிட்டால் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று அல்லாஹ்வின் மீது குற்றச்சாட்டு வைக்குகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் யாரெல்லாம் சோதனையை தாங்கிக் கொண்டும் அதனை வெற்றி பெறுகிறாரோ அல்லாஹ்வுடைய அருமறை பதிவு செய்கிறது, நாளைக்கு மறுமை நாளிலே சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த நேரத்திலே ஒவ்வொரு கதவுகளிலும் மலக்குமார்கள் நின்று கொண்டிருப்பார்களாம். அந்த மலக்குமார்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். இந்த உலகத்திலே வாழ்கிற போதும் நீங்கள் பொறுமையாக வாழ்ந்தீர்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக அவர்கள் சலாம் சொன்னவர்களாக அந்த பொறுமையோடு வாழ்ந்தவர்களை அவர்கள் அழைப்பார்களாம். தெரியுமா சகோதரர்களே? சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சுவர்க்கத்தை இந்த உலகத்திலே வாழ்கிற போதும் யாரெல்லாம் சோதனையை தாங்கிக் கொண்டு வாழ்ந்தார்களோ அவர்களுக்காக அந்த சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் சகோதரர்களே. எனவே இந்த உலகத்திலே வாழ்கிற போதும் அந்த பொறுமையாளர்களுடைய பட்டியலிலே நாங்களும் வர வேண்டும் என்ற அந்த ஆசையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்கிற காலம் முழுவதும் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும் நன்மைகளை எற்றி வைக்கக்கூடியவர்களாகவும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.